நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, சமீபத்தில் கவர்னர் மாளிகையில் இருந்து வேலு நாச்சியார் கதை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வேலு நாச்சியாருடைய கதை வீரத்தின் விளைநிலம். வேலு நாச்சியாருடைய தியாகத்தை இன்றல்ல நாளையல்ல நம்முடைய சந்ததியரெல்லாம் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேலு நாச்சியாருடைய கதையில் ஒரு கதாபாத்திரம் மிக பிரம்மாண்டமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். குயிலி என்கின்ற அந்த கதாபாத்திரம். இப்ப வேலு நாச்சியாருடைய வீரத்தை போற்றுகின்ற போது குயிலினுடைய வீரத்தையும் போற்றுகின்றோம். சமீபத்தில் அல்லது ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு வேலு நாச்சியார் காவியம் என்கின்ற ஒரு புத்தகத்தை புதுகை வெற்றிவேலன் அவர்கள் வெளியிட்டார்கள். அதிலே திருநாவுக்கரசர் அவர்கள் வெளியிட்டார்கள். நீதிபதி எல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துறையெல்லாம் வழங்கினார்கள். அந்த புத்தகத்திலே முன்னுரையில் அணிந்துரையில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த குயிலினுடைய கதாபாத்திரத்தை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார். குயிலினுடைய கதாபாத்திரத்தை பற்றி புதுகை வெற்றிவேலன் அவர்கள் பேசியிருக்கின்ற அந்த கவிதை வரிகளை எல்லாம் சிலாகித்து நெகிழ்ந்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். ஆனால் அவர் அந்த வார்த்தையை கீழே கடைசி வரை குயிலி யார் என்று சொல்லவில்லை. ஆனால் அடுத்த பக்கத்தில் அடுத்த அணிந்துரையாக இருக்கின்ற பகுதியில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் குயிலி கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம், அது இந்த புத்தகத்திற்கு அவசியம் இல்லாத பாத்திரம் அல்லது வேலு நாச்சியார் கதைக்கு தேவையில்லாத பாத்திரம் என்பதை போல மறைமுகமாக சுட்டிக்காட்டி அது கற்பனை கதாபாத்திரம் என்று ஒரேடியாக முடித்துவிட்டார். அவர் சரியாக சொல்லியிருக்கின்றார், ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். அதன் பிறகு நாம் வரலாற்று பக்கங்களை திருப்பி திருப்பி பார்க்கின்ற பொழுது சில இடங்களில் அதை பற்றி இல்லை, ஆனால் பெரும்பாலான இடங்களில் இப்போது இருக்கின்ற இடங்களில் எல்லாம் குயிலி கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம். குயிலுடைய தியாகத்திற்கு எப்படியெல்லாம் சொல்கின்றார் பார்த்தீர்களா? அதாவது ஒரு ஆசான் இருக்கின்றார், அதாவது சிலம்பம் ஆசான். அவர் ஒரு கடிதத்தை ஆங்கிலேயரிடத்திலே கொடுக்க சொல்கிறார். அப்போது ஆண்களிடத்திலே கொடுக்க சொன்னால் அது சந்தேகம் வரும், ஆகவே பெண்களை தேர்ந்தெடுக்கின்றார். அப்போதுதான் அந்த குயிலியை தேர்ந்தெடுக்கின்றாராம். தேர்ந்தெடுத்து அந்த குயிலி இடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இதை அந்த ஆங்கிலேயரிடத்திலே கொண்டு சென்று கொடுத்து விடு என்று. இந்த அம்மா குயிலி கொண்டு போகின்ற வழியிலே உடைத்து பார்க்கின்றார். ஒரு கடிதத்தை கொடுக்கின்ற போது உடைத்து பார்ப்பது மரபு அல்ல, ஆனால் உடைத்து பார்த்ததாகவும் அதிலே வேலு நாச்சியாருடைய போர் தந்திர முறைகளை எல்லாம் ஆங்கிலேயருக்கு எழுதியிருந்ததாகவும் படித்துவிட்டு உடனடியாக அந்த கடிதத்தை கொடுக்காமல் திரும்பி வந்து அந்த வெற்றிவேலன் என்கின்ற வாத்தியாரை தலையை அறுத்து கொன்றுவிட்டார். அதை தெரிந்து கொண்டு வேலு நாச்சியார் அவரை அழைத்து தன்னுடைய மெய்க்காப்பாளராக முதலிலே வைக்கின்றார். அதன் பிறகு 5000 பேர்கள் கொண்ட ஒரு பெண்கள் படையை உருவாக்கி அந்த படைக்கு படை தளபதியாகவும் குயிலி இருக்கின்றார். ஒரு கட்டத்திலே போர் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு இடத்திற்காக போர் தளபதிகளை அமைக்கின்ற போது இந்த குயிலிக்கும் ஒரு பகுதியை கொடுக்கப்படுகிறது. அன்றைய தினம் ராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அம்மன் கோயிலிலே இருக்கின்ற அந்த தீபம் எரிகின்ற எண்ணெய்களை எடுத்து தன் உடலெங்கும் பூசிக்கொண்டு எதிரிகளை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அவருடைய ஆயுதங்களை அழிக்க வேண்டும். ஆகவே அந்த கோயிலுக்கு பக்கத்திலே அந்த ஆயுத கிடங்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கொண்டு தீயை வைத்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டு ஆயுத கிடங்கு எரிந்து சர்வ நாசமாகி ஆங்கிலேயருக்கு பெரிய இழப்பு வந்தது என்று அந்த கற்பனை விரிந்து கொண்டே போகிறது.
இப்போது நமக்கு ஒரு ஐயம் என்ன என்று சொன்னால், வேலு நாச்சியார் கதை வீரத்தின் விளைநிலம். அப்படிப்பட்ட விளைநிலத்தில் குயிலி என்கின்ற கற்பனை கதாபாத்திரத்தை புதுகுத்த வேண்டிய அவசியம் என்ன? இது யார் செய்த வேலை? இந்த இடைச்சர்கள் ஏன்? ஆனால் குயிலியை எல்லோரும் இன்றைக்கு தமிழர்கள் அத்தனை பேரும் குயிலியை பாராட்டுகின்றார்கள் என்றால், ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை வீரத்தின் விளைநிலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தமிழன் இருக்கின்றானா? இதுதான் நம்முடைய கேள்வி. நம்முடைய வீரம் விலை மதிப்பற்றது, நம்முடைய வீரம் புகழ்பெற்றது. இப்படியெல்லாம் இருக்க ஒரு கற்பனை கதாபாத்திரத்தின் வீரத்தை கொண்டு உள்ளே நுழைக்கின்ற பொழுது, நாளைய தினம் நம்முடைய சந்ததியர் இந்த வரலாற்றை படிக்கின்ற போது கடைசியாக குயிலி கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம் என்று தெரிந்துவிட்டால் மொத்தமாக ஒதுக்கி தள்ளிவிட மாட்டார்களா? இது எல்லாமே கற்பனை என்று. ஆனால் குயிலி கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம் என்று தெரிந்த பிறகும் தமிழக அரசு ஜெயலலிதா ஆட்சியின் போது குயிலிக்கு நினைவு சின்னம் அமைத்து வைத்திருக்கிறது. சிவகங்கைக்கு அருகே சூரக்குளம் என்கின்ற ஊரிலே குயிலிக்கு நினைவு சின்னம் அமைத்திருக்கின்றது. அப்ப கற்பனை கதாபாத்திரத்திற்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற கேள்விகளாக இருக்கின்றது. இப்படி ஒரு உண்மையான வீரத்தின் கதையை எழுதுகின்ற போது இது போன்ற கற்பனையான கதாபாத்திரத்தை எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆகவேதான் இன்றைக்கு வரலாற்றை எழுதுகின்றவர்கள் எல்லாம் தனக்கே உரிய விஷயங்கள், ஒரு பெருங்கதையை எழுதுகின்ற போது கற்பனைகள் உள்ளே புகுவது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இப்போ கம்பராமாயணத்தை எழுதியிருக்கின்றார் என்றால் கம்பன் பாதிக்கு மேற்பட்ட அந்த கதையை கற்பனையிலே எழுதியிருக்கின்றார். கற்பனை வார்த்தைகளை போட்டிருக்கிறார். கற்பனை கதை அல்ல, கற்பனை வார்த்தைகளை போட்டு அதை படிக்கின்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும், படிக்கின்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக கற்பனை வார்த்தைகளை போடுவது எழுத்தாளர்களுடைய வேலை. ஆனால் கதையே கற்பனையாகிவிட்டால் எப்படி நம்புவது? ஒரு நம்பிக்கையின்மை போய் வந்துவிடும் அல்லவா? ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த குயிலி கதாபாத்திரம் உண்மையான கதாபாத்திரம் என்றால் அதை கதையில் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு வடநாட்டிலே இருக்கின்றவர்கள் இந்த கதைகளை படிக்கின்ற போது ஒருவேளை இன்னைக்கு எல்லாருமே மறந்து போய்விட்டார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற தியாகத்தை போற்றுவதற்கு வடநாட்டிலே ஆட்கள் இல்லை. ஆனால் ஒருவேளை ஆர்வத்தில் படிக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி படிக்கின்ற போது வேலு நாச்சியாருடைய கதையை படிக்கின்ற போது, அங்கே குயிலி கதாபாத்திரத்தை படிக்கின்ற போது இது எங்கிருந்து வந்தது, இது கற்பனை என்று சொல்கின்ற போது ஒட்டுமொத்தமாகவே அது கற்பனை கதாபாத்திரம் என்று பிழையாகிவிடும் அல்லவா? ஆகவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஒன்று, இது கற்பனை கதாபாத்திரம், இனி வருகின்ற புத்தகங்களிலோ எழுதுகின்ற எழுத்தாளர்களோ அந்த குயிலி என்கின்ற கதாபாத்திரத்தை சேர்க்க கூடாது என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் குயிலி கதாபாத்திரம் உண்மை என்று சொல்ல வேண்டும். இல்லை, சில பேர்கள் பரவாயில்ல, சில புத்தகங்களில் குயிலுடைய அம்மா பேரு, அப்பா பேரு, சொந்தக்காரன் பேரு, ஊர் பேரு எல்லாமே கற்பனையா போட்டு விட்டுருக்கிறான். எல்லாமே இருக்கு, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஆனால் சில ஆசிரியர்கள், சில வரலாற்று ஆசிரியர்கள் இது கற்பனை கதாபாத்திரம் என்கிறார்கள். நீங்கள் கூகுளில் தேடுகின்ற போதும் கூட குயிலி கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று சமீபத்தில் வருகிறது. ஆகவே குயிலி கதாபாத்திரம் உண்மையா பொய்யா, இதுதான் நம்முடைய கேள்வி. இது உண்மையாக இருந்தால் அதை சேர்த்துக் கொள்வதிலே தவறில்லை. வேலு நாச்சியார் அந்த கதைக்கு அது ஒரு பிழையாக இருக்காது. ஒருவேளை கற்பனையாக இருந்தால் வேலு நாச்சியார் வீரத்துக்கு கூட அது களங்கம் கற்பித்து விடுமோ என்கின்ற அச்சம்தான் நமக்குள் எழுகின்றது. காவிய கவிஞர் புதுகை வெற்றிவேலன் சமாளித்து விட்டார்.
அதாவது கவிஞர் வைரமுத்து அவர்கள் குயிலியை போற்றுகின்றார்கள், கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் கற்பனை கதாபாத்திரம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த இருவருக்கும் இடையிலே கதாசிரியராக இருக்கின்ற புதுகை வெற்றிவேலன் அவர்கள் குயிலி கதாபாத்திரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மக்களோடு ஒன்றி போய்விட்டது. ஆகவே அது சேர்ப்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. ஆனாலும் வேலுநாச்சியாருடைய கதைக்கு அது எந்த விதமான களங்கத்தையும் ஏற்படுத்தாது, வேலுநாச்சியாருடைய வீரத்திற்கு அது பங்கம் வராது என்கின்ற காரணத்தினால் அதை சேர்த்திருக்கின்றோம் என்று சமாளித்திருக்கின்றார். இப்படி சமாளிப்பதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் வரலாறு 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 நாளை படிக்கக்கூடியது. அதிலே பொய் இல்லாமல் கற்பனை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே வரலாற்று ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இந்த குயிலி கதாபாத்திரத்திற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதுதான், அது கற்பனை என்று சொன்னால் அதை ஒதுக்கிவிட வேண்டும், அல்லது அது உண்மையான கதாபாத்திரம் என்று சொன்னால் அதை சேர்த்துக் கொள்வது நல்லது. எந்த இடத்திலுமே இந்த குயிலி கதாபாத்திரம் கற்பனை என்று வரவே கூடாது. ஆனால் இன்னைக்கு பாதிக்கு மேல கற்பனை கதாபாத்திரம் என்று வந்துவிட்டது. ஆகவே இந்த குயிலினுடைய வீரத்தை காட்டிதான் நம்முடைய வீரத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் தமிழனுக்கு இல்லை, தமிழச்சிக்கும் இல்லை. அப்படி ஒரு ஆயுத கிடங்கை அழித்துத்தான் அந்த ஆங்கிலேயனை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற நிலை வேலு நாச்சியாருக்கு இருந்திருக்காது. ஆனால் அதை ஏன் சேர்த்தார்கள் என்றுதான் இன்று வரைக்கும் புரியவில்லை. ஆகவே வரலாற்று ஆசிரியர்களும் தமிழ் அறிஞர்களும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து ஒட்டுமொத்தமாக குயிலி கதாபாத்திரத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அது கற்பனை கதாபாத்திரம், அதை வேலு நாச்சியார் கதையிலே சேர்க்கக்கூடாது என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் வருங்காலத்தில் ஒட்டுமொத்த வேலு நாச்சியார் காவியமும் கற்பனை கதாபாத்திரமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆய்விடக் கூடாது என்பதுதான் நம்முடைய அச்சம். காரணம், வேலு நாச்சியாருடைய தியாகம் போற்றுதலுக்குரியது, பெருமைப்பட வைக்கக்கூடியது. அவருடைய வீரத்தால் இன்றைக்கும் தமிழகத்தில் உள்ளோருக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதிலே பிழை இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. நன்றி, வணக்கம்.